கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஐயா சாமி. கடகராசிக்கு நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். கடகராசி பத்தி பேச ஆரம்பிச்சா கட்டில் முதற்கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதோட சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை வாரி தருகிறார். பெரிய நல்ல விஷயமே அந்த புதிய தொடர்புகள், அதாவது புதிய தொடர்புனா கூட்டுத்தொழில் செய்வதால் வரக்கூடிய நன்மைகள். 7 குளிர் 9ஆம் வீட்டில் செல்வதால் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த குரு தான் உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், ரணருண ரோக சத்துருக்களை உண்டாக்குகிறார். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பாதகாதிபதி சுக்கரனால 10 பைசாக்கு நன்மை கிடையாது. ஏன்னா வியாதி, கடன், அதாவது வீடு, மாடு, மனை, அம்மா, இந்த போன்ற விஷயங்களை பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். 3, 6, 8, 12 கூடியவர் தனக்குத்தானே மாறிக்கொண்டால் அது விபரீத ராஜயோகம். கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. ராசியிலே செவ்வாய் பிரமாதமா இருக்க போறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமாக போகிறோமா இல்லை காலம் நம்ம விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமாக திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்களை, நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்போ கடகராசிக்காரங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி 7 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போ தான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகு பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக, ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஐயா சாமி. கடகராசிக்கு நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். கடகராசி பத்தி பேச ஆரம்பிச்சா கட்டில் முதற்கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா போதுமான அளவு நீங்கள் உங்களை டென்ட் அண்ட் டேமேஜ் பண்ணதுனால, உங்கள் மனதெல்லாம் புண்பட்டு இருப்பதால எல்லாரும் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி இந்த பதிவை விட்டுருங்க. ஏன்னா பழைய பதிவுகளை விட்டுருங்க. ஸோ அஷ்டம சனி இருக்கும் பொழுது நிறைய கஷ்டங்களை சொன்னோம். இப்படி ஆகும் அப்படி ஆகும். ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் வந்த ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் 10ல் குரு. எப்படி தான் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரில. ஒரு பெரிய ஒரு தென்னை மரத்து மேலே சும்மா விளாட்டாக ஏறிட்டீங்க. கீழே மட்டும் பார்த்துறாதீங்க, கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தாண்டி குதிச்சு வந்துட்டீங்க. அவ்வளோதான். இப்போ அஷ்டம சனி டிராவல் பண்ணி கடந்துட்டீங்க. இதோட சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை வாரி தருகிறார். பெரிய நல்ல விஷயமே அதுதான்.
சார் வருடத்தின் நான் வந்து சொல்லாத அதிசய பலன்கள்லாம் சொல்ல போறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத பலன்களை நம்ம சேனல்ல மட்டும் சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் 9ல் இருப்பவர் 11ஐ பார்க்கிறது உலகத்துக்கே தெரியும். சனி பகவான் 8ல் இருக்கிறவர் 9க்கு போய் கிளீன் ஆகி இனிமே அஷ்டம சனி கிளியர்னு நம்ம நினைக்கிறோம்ல. எந்த ஒரு கிரகமும் 2, 4, 7, 9, 11 இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆனா ராஜயோகங்களை தருவார் என்பது விதி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். கவனிங்க, என்ன சனி பகவான் 7, 8 கூடையவர் கடகத்துக்கு, 7 கூடையவர் 9க்கு போனார்னு ஒரு பொருள் இருக்கு. 7, 8 கூடையவர் 8 கூடையவர் 9க்கு போனார், நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க. 7 கூடையவர் 9க்கு போனாலும் ஒரு பொருள் இருக்கு தானே, அவரே தானே அதுக்கும் இன்சார்ஜ், ரைட்டா? இப்போ நான் தான் என் குழந்தைக்கு அப்பா, நான் தான் என் மனைவிக்கு கணவர். எனக்கு 2 போஸ்ட். என்ன இப்படி பார்க்கும்போது இப்படி, இப்படி பார்க்கும்போது இப்படி, நான் ரெண்டுமே நான் தான். அப்போ 7 கூடையவர் 9ஆம் வீட்டோட பதவி கொள்ளும்போது வெளிநாட்டு லாபங்கள், அதே மாதிரி புதிய தொடர்புகள், அதாவது புதிய தொடர்புனா கூட்டுத்தொழில் செய்வதால் வரக்கூடிய நன்மைகள், 7 கூடையவர் 9ஆம் வீட்டில் செல்வதால் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 கூடையவன் அவன் தான். ஸோ ரைட்டு, அந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் வீட்டோட பார்வை பெறுகிறார். 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கேதான் ஒரு ரிமார்க்கபிள் பாயிண்ட். 6ஆம் இடம் என்பது கடகராசிக்கு வியாதி, கடன், கஷ்டத்தை தரக்கூடிய இடம். அந்த குரு தான் உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், ரணருண ரோக சத்துருக்களை உண்டாக்குகிறார். இப்போ வாங்க, இப்போ குரு பயிற்சிக்கு போவோம். இதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துங்க. சனி வந்து 10ஆம் பார்வையா 6 பார்த்துட்டார். 6 வந்து ஒழிக்க போறார். 6னே இனிமே உங்களுக்கு இருக்காது. வியாதி, கடன், கஷ்டம், சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க, குரு தரும் நற்பலன்கள் பார்ப்போம். இப்போ குரு எங்க இருக்காரு? கடகத்துக்கு 12ல மிதுனத்துக்கு வராரு இல்லையா? 12ல் வந்த குரு 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம்னா என்ன? உங்களோட பாதகாதிபதி சுக்கிரனோட வீடு. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பாதகாதிபதி சுக்கிரனால 10 பைசாக்கு நன்மை கிடையாது. ஏன்னா வியாதி, கடன், அதாவது வீடு, மாடு, மனை, அம்மா, இந்த போன்ற விஷயங்களை பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். கடகராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில் லேண்டு, அன்னப்பொருள் லேண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் இது பட்டா இல்லாத இப்படிதான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த 4ஆம் இடம்ங்கிறது அனுகிரகம் இருக்காது. உயர்கல்வி தடைபட்டிருக்கும். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவியை தருகிறார். இங்க வாங்க, இப்பதான் நான் சொல்ல வரேன். 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஐ பார்க்கிறார். ஏற்கனவே அந்த 6 சனி பார்த்துட்டார். 6 கூடிய குரு தான் 12ல் மறைஞ்சது. நான் ஃபர்ஸ்டே ஒரு லா சொன்னேன். மேஷ ராசிக்கு 12 கூடியவனும் 3, 6, 8, 12 கூடியவர் தனக்குத்தானே மாறிக்கொண்டால் அது விபரீத ராஜயோகம். 6 கூடிய குரு 12ல் மறைந்து ராஜயோகத்தை தருகிறார். ஓ, இவ்வளவு இருக்கா? இதை விட நிறைய இருக்கு. குரு பகவான் 9ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ல் ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கான். குரு 8 பார்க்கும்போது குருவும் பெரிய உடம்பு, அர்த்தகாரியம், மகாவீரியம். குருவும் பெரிய உடம்பு, ராகுவும் பெரிய உடம்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய உடம்புனா அது கோள்கள் தன் அளவில் பெரியது. அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது குரு சண்டால யோகம் உருவாகி 8ஆம் இடம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பிளட் நிறைய போகுதுன்னா இந்த டியூப் வந்து விரிவடைக்குது. அதுதான் சொல்றது. ஜிம்முக்கு போனால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணால் பாடியில் இருக்கிற நரம்பெல்லாம் எலாங்கேட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த இடம் விரிகிறது. 8ஆம் இடத்தை குருவும் பத்துறார், ராகுவும் பத்துறார். ராகுவும் உட்கார்ந்துருக்கார். அப்ப 8 அப்படிங்கிற பாவம் பெருசாகும் போது நிலை சொத்துக்கள் அதிகமாகிறது. சார், நான் 1 ஏக்கர் வாங்கலான்னு போனேன் எங்கள் ஊரில். என் மாமனாரோட அனுகிரகம், அவர் ஒரு பணம் கொஞ்சம் கொடுத்தார். என் ஒய்ஃப் வந்து நகையை வச்சு கொஞ்சம் கொடுத்தா, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 5 ஏக்கரை மொத்தமாக வாங்கிட்டேன். இப்போ 5 ஏக்கர் வச்சிருக்கேன், என்னாலே நம்ப முடியல. எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சுனே தெரியல. நடந்துருச்சு. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்தது, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 ஏக்கர் என்னோட தான் சார். போதும் சார், நம்ம மனசு நிறைஞ்சு போச்சு. இது போல விஷயங்கள் அதிசயமாக சொத்து, திடீர் சொத்து, பெரும் சொத்து சேரும். சொத்து இப்பதான் எனக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கேன். இஎம்ஐ கட்ட முடியலன்னு கேட்டுட்டு இருக்கேன். சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஒரு யானைக்கு கரும்பு காடே போதாது, இரும்புக்கு கரும்பு ஒரு சின்ன சர்க்கரை துகள் போதும். உங்களுக்கு ஏற்ற சொத்து 650 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கூட தான் வச்சுக்கீங்க, மொத்தத்தில் சொத்து சேரும். ஆக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. ராசியிலே செவ்வாய் பிரமாதமா இருக்க போறீங்க. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்க போறீங்க. இனி உங்கள் காலம், இது உங்கள் சொத்து. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இனிமே சூப்பரா இருக்க போறீங்க. பக்தி இன்ஃபோ சேனலை தொடர்ந்து பாருங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் நான் பார்க்க போகிறேன். என்னுடைய நேரடி மேற்பார்வையில் இது இயங்க போகுது. நானே பார்க்க போகிறேன். நானே இதில் ஆசையுடன் வந்து கலந்து கொள்கிறேன். உலகெங்கிலும் இருக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இதை பார்க்கணும். உங்களை கேட்டுக்கிறேன். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.